குதிங்கால் வலி வரும் பொழுது நீங்கள் உடனடியாக அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு டப்பில் நல்லா ஹாட் வாட்டர் அதில் வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு டப்பில் வந்து நல்லா கோல்டாக இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸ் போட்ட தண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாற்றி மாற்றி நீங்கள் 2 தண்ணியிலையுமே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மாற்றி மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் பொழுது அந்த குதிங்காலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து முதல்ல குறையும். ஆனாலும் இதற்கான மூல காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். ஒருவேளை முழங்காலில் பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து இடுப்பு பகுதிகளில் பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சில யோகா பயிற்சிகளையும் நம்ம பாஸ்சரை வந்து கரெக்ட் பண்ணுறது, எப்படி உட்கார்றோம், எப்படி நடக்கிறோம், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செப்பல்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்சிஆர் செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செப்பல் யூஸ் பண்ணும்போது 2 செப்பல் வந்து வாங்கிக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறது நல்லது, வெளியில் போகும்போதும் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ தேய்மானம் அடைஞ்சிச்சுன்னா உடனடியாக அதை மாற்ற வேண்டியது அவசியம். உடல் எடை அதிகமாக இருக்குது டாக்டர், அதனால தான் குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களோட சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ன காரணம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான நம்ம சில மாற்றங்களை நம்ம வந்து கொண்டு வரணும். இது கூட சில பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய குதிங்கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய பயிற்சி. ஸோ இது வந்து ஹீல் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு 50 முறை வந்து நம்ம காலையில் வந்து செஞ்சோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த குதிங்கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், காஃப் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குதிங்கால் வலி நல்லா குறையும். இது கூட மகாராஜ தைலம் நம்மளுடைய குதிங்கால்கள்லையும் அதே மாதிரி வந்து காஃப் மசில்லையும் நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர்லேயும் கோல்டு வாட்டர்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கிறது. ஸோ அது கூட வந்து இந்த பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா குதிங்கால் வலி நல்லா குறையும். ஸோ இது கூட கோரைக்கிழங்கு சேர்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். இது ஹீல் கேர் கேப்சூல்ஸாக நம்மளுடைய மருத்துவமனையிலே வந்து கிடைக்கிது.